வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய திருப்பங்கள் பலவும் காணப்போகிறீர்கள். அருளாளர்களின் ஆதரவு கை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் வழியில் சுப செலவு ஏற்படும். உங்கள் ராசிநாதன் மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சம் பெறுவதால் அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவு வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடக ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைவதால் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குறிப்பாக தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். அதற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் என்பதால் தூரதேச பயணங்கள் அமையும். வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வது நல்லது. உங்கள் சுய ஜாதகம் வளம் பெற்றிருக்குமானால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் பூர்த்தியாகும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கும். அதே போல் ஆடி 16ஆம் தேதி 1/8/2026 அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து ஆரோக்கிய தொல்லை, மன வருத்தத்தை கொடுத்து வந்தார். இப்பொழுது அவர் 9ஆம் இடத்திற்கு வருவதால் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறுவீர்கள். சிக்கல், சிரமங்கள் அகலும். செய்தொழில் சிறப்பாக அமையும். செல்வ நிலை உயரும். திடீர் மாற்றங்கள் வந்து ஏற்றங்களை தரும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும். அங்காரகன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்ல பலன்களை வழங்கும். அதே போல் ஆடி 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நேசம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நேசம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றமும் ஏற்றமும் வரும். மங்கள செய்திகள் வந்தாலும் அவை நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் புது முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது.